நம்ம உடல்ல முக்கியமான ஒரு உறுப்பு அப்படின்னா சிறுநீரகங்கள். சிறுநீரகங்கள் பாதிப்பு இருந்ததுன்னா எந்த மாதிரியான சிகிச்சை முறைகள் எடுக்கலாம்? அதிகமா நான்வெஜ் அதாவது உணவு முறைகள் தான் நம்மளோட பிளட் பிரஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ஒரு காரணமாக இருக்கு. அந்த உணவு முறைகளை நம்ம எப்படி ஃபாலோ பண்ணலாம்? உணவு முறை மூலம் நம்ம பிளட் பிரஷரை எப்படி குறைக்கலாம்? இப்போ தொடர்ந்து இது வந்து நம்ம பார்க்கும்பொழுது எப்படியெல்லாம் நம்ம பிளட் ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ பிபி ரொம்ப வருஷமாக நமக்கு அதிகமாக இருந்துச்சுன்னா இதயம் தொடர்பான பிரச்சனைகளோ இல்லை நமக்கு வந்து ஸ்ட்ரோக் அதாவது பக்கவாதம் மாதிரியான பிரச்சனைகளோ ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. க்ரானிக் கிட்னி டிசீஸில் மொத்தம் 5 வகைகள் இருக்குது சொல்லலாம். ஸோ பெரும்பாலும் இன்றைய காலகட்டத்தில் நிறைய பேருக்கு அந்த டயக்னோஸ் பண்ணும்போதே 5th ஸ்டேஜில் தான் வந்து டயக்னோஸ் பண்ணுறாங்க. ஆசிட் லெவலும் 9, 10. அப்போது நம்மளுடைய சிறுநீரகங்கள் முழுவதுமாக நமக்கு பாதிப்புக்கு உள்ளாயிருக்குன்னு சொல்லுவாங்க. சிலருக்கு இந்த மாதிரி டைமில் ரொம்ப எமர்ஜென்சியாக நமக்கு நிறைய சிம்டம்ஸ் வந்து தெரியும். வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். நம்ம உடலில் முக்கியமான ஒரு உறுப்பு அப்படின்னா சிறுநீரகங்கள். சிறுநீரகங்கள் பாதிப்பு இருந்ததுன்னா எந்த மாதிரியான சிகிச்சை முறைகள் எடுக்கலாம்? சிறுநீரக பாதிப்பு வருவதற்கான காரணங்கள் என்ன? முக்கியமாக பார்த்தோம்னா நிறைய பேருக்கு நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் பிளட் ப்ரெஷர். பிளட் ப்ரெஷரை கண்ட்ரோலாக இருக்கணும். ஸோ பிளட் ப்ரெஷர் கொஞ்சம் வருடமாக எனக்கு வந்து ஹைப்பர் டென்ஷன் இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா ஒரு 7-8 வருடங்கள்னு வச்சுக்கோங்க. ஸோ கண்டிப்பாக சிறுநீரகங்கள் பாதிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பிளட் ப்ரெஷர் இருக்கிறவங்க கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள். இன்றைய காலகட்டத்தில் பார்த்தோம்னா நிறைய யங் அடல்ட்ஸ்க்குமே இந்த பிபி ப்ராப்ளம் இருக்குது. ஸோ பிளட் ப்ரெஷர் வந்து நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ ஒரு 25 வயது, 30 வயது, 35 வயது இந்த வயதில் இருக்கக்கூடிய நபர்களுக்குமே பிளட் ப்ரெஷர் அதிகமாகிட்டே வருது அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த பிபி கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்ன உணவு முறைகள், நம்ம மருந்து முறைகள், மருத்துவம் மற்றும் சிகிச்சை முறைகள் எடுக்கலாம்? இப்போ பெரும்பாலும் பார்த்தோம்னா அதிகமாக நான்வெஜ் அதாவது உணவு முறைகள் தான் நம்மளோட பிளட் ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ஒரு காரணமாக இருக்குது. அந்த உணவு முறைகளை நம்ம எப்படி ஃபாலோ பண்ணலாம்? உணவு முறை மூலம் நம்ம பிளட் ப்ரெஷரை எப்படி குறைக்கலாம்? இது வந்து முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது. ஸோ இன்றைக்கி நிறைய பேருக்கு அந்த உறக்கமின்மை, தூக்கம் சரியாக இல்லாமல் இருப்பது, உறக்கம் இல்லாமல் இருப்பது, இது எல்லாமே நம்ம உடலில் ஏற்படக்கூடிய மாற்றங்களால் வரக்கூடியது தான். ஸோ தொடர்ந்து இது வந்து நம்ம பார்க்கும்பொழுது எப்படியெல்லாம் நம்ம பிளட் ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணலாம்? ஸோ பிபி ரொம்ப வருஷமாக நமக்கு அதிகமாக இருந்துச்சுன்னா இதயம் தொடர்பான பிரச்சனைகளோ இல்லை நமக்கு வந்து ஸ்ட்ரோக் அதாவது பக்கவாதம் மாதிரியான பிரச்சனைகளோ ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி தான் நமக்கு ரீனல் ஆர்ட்ரி ஸ்டீனோசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சிறுநீரகங்களுக்கு போகக்கூடிய இரத்த நாளங்கள் சுருக்கம் ஏற்பட்டு இருக்கக்கூடியது. அப்போ இரத்த நாளங்கள் சுருக்கம் ஏற்படும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன ஆகும்னா ரீனல் ஆர்ட்ரிஸில் வந்து ரத்தம் போகாமல் சிறுநீரகங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பழுதடைய ஆரம்பிக்கும். ஸோ அப்போலேருந்து நமக்கு வந்து இந்த கிட்னி டிசீஸ், க்ரானிக் கிட்னி டிசீஸ் அப்படின்றது நமக்கு டெவலப் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த க்ரானிக் கிட்னி டிசீஸில் மொத்தம் 5 வகைகள் இருக்குது சொல்லலாம். ஸோ பெரும்பாலும் இன்றைய காலகட்டத்தில் நிறைய பேருக்கு அந்த டயக்னோஸ் பண்ணும்போதே 5th ஸ்டேஜில் தான் வந்து டயக்னோஸ் பண்ணுறாங்க. ஸோ போன மாதம் எடுத்த ரிப்போர்ட் தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வந்து சில சிம்டம்ஸ் அடிப்படையாக வைத்து நான் வந்து பிளட் டெஸ்ட் எடுத்தேன். ஸ்கேன் ரிப்போர்ட் வந்து எடுத்து பார்க்கும்பொழுது எடுத்த உடனே இது வந்து 4th ஸ்டேஜ்னு சொல்கிறாங்க, இல்லை 5th ஸ்டேஜ்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம உடலில் பாதிப்புகள் அதிகமாகும்பொழுது, பிளட் ப்ரெஷர் அதிகமாக இருந்தாலோ இல்லை நார்மலாக சுகர் லெவல் அதிகமாக இருக்கும்பொழுது ஒரு சிலருக்கு சிறுநீரகங்கள் பாதிப்பு ஏற்பட நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ சமீபத்தில் தான் நான் டெஸ்ட் எடுத்து பார்க்கும்பொழுதே எனக்கு 5th ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர்களுக்கு பார்த்தோம்னா சிலருக்கு கிரியாட்டினின் லெவல், ஸோ பிளட் டெஸ்ட்டில் கிரியாட்டின் லெவல் வந்து ஒரு 12க்கு மேலே 10, 12, 17 வரைக்கும் இருக்குது. யூரியா லெவலும் பார்த்தோம்னா ஒரு 150, 120, 200. ஸோ இந்த மாதிரியான ஒரு ரேஞ்சில் இருக்கும். யூரிக் ஆசிட் லெவலும் 9, 10. அப்போது நம்மளுடைய சிறுநீரகங்கள் முழுவதுமாக நமக்கு பாதிப்புக்கு உள்ளாயிருக்குன்னு சொல்லுவாங்க. சிலருக்கு இந்த மாதிரி டைமில் ரொம்ப எமர்ஜென்சியாக நமக்கு நிறைய சிம்டம்ஸ் வந்து தெரியும். எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட்டுன்றதும் ரொம்ப அவசியம். அப்போது எமர்ஜென்சியாக நமக்கு தெரியக்கூடிய சிம்டம்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா மூச்சு விடுவதில் சிரமம்,
இதுதான் அடிக்கடி ஏற்படக்கூடியது. ஸோ மூச்சு விடுவதில் சிரமம் ஏற்படும். உடலே வந்து சோர்வான மாதிரி முகம், கை, கால், முக்கியமாக கால்கள் வந்து அதிகமான ஒரு வீக்கம் இருக்கும். ஸோ காலில் வந்து வீக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும். முகத்திலும் ஒரு வீக்கம் இருக்கும். அசைட்டிஸ் அப்படின்ற ஒரு கண்டிஷன், வயிறு பகுதியில் தண்ணீர் சேர்ந்து இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி தீவிர ஒரு சிம்டம்ஸ் வந்து நமக்கு தெரிய ஆரம்பித்து காலப்போக்கில் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சிறுநீரக பாதிப்பு அதிகரிச்சுக்கிட்டே போகுதுன்னு சொல்லலாம். இதை தொடர்ந்து நம்ம என்ன மாதிரியான சிகிச்சைகள், ஸோ அந்த டைமில் ஒரு டைமோ இல்லை 2 டைம்ஸோ 1 or 2 டைம்ஸ் வந்து டயாலிசிஸ் பண்ணிகிட்டே நம்ம வந்து சித்த மருந்துகளும் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரியும் ஒரு சிலருக்கு நம்ம சிகிச்சைகள் கொடுத்துட்ருக்குறோம். ஸோ மருந்துகள், சித்த மருந்துகள் எடுக்கும்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக டயாலிசிஸோட அந்த கவுண்டிங்ஸ் வந்து, ஸோ வாரத்துக்கு 2 முறை 3 முறை பண்ணுறீங்கன்னா அது வந்து நமக்கு குறைஞ்சிக்கிட்டே வர ஆரம்பிக்கும். ஸோ சித்த மருந்துகள் அப்படின்னு சொல்லும்போது ஆரம்ப காலகட்டத்திலேயே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடணும். ஸோ ஸ்டார்டிங்கில் ஒரு சிலருக்கு வந்து கிரியேட்டின் லெவல் 2 பாயிண்ட் சம்திங் இருக்குங்க, 2.5, 3 இருக்குது. யூரியாவோட லெவல் வந்து 50, 60ன்னு இருக்குது. முக்கியமாக இதில் GFR டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ எஸ்டிமேட்டட் குளோமெருலர் ஃபில்ட்ரேஷன் ரேட், அது வந்து நம்ம கால்குலேட் பண்ணி பார்க்கும்பொழுது GFR லெவல் 30க்கு குறைவாக இருக்கும்பொழுது அதிக கவனமாக இருந்து மருந்துகளை நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். ஸோ GFR லெவல் வந்து கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரும்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக உடல் நலனில் நல்ல முன்னேற்றம் வந்து மருந்துகளோடு சேர்த்து எடுக்கும்பொழுது நல்ல முன்னேற்றம் நமக்கு தெரியும். ஸோ இப்போது ஒவ்வொருத்தருக்குமே நம்ம வந்து மெடிசன்ஸ் அண்ட் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது சிகிச்சை முறைகள் எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம உடல் வந்து எப்படி அந்த மருந்துக்கு அடாப்ட் ஆகுது. ஸோ கொஞ்சம் நமக்கு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியறதுக்கு நாட்கள் எடுக்கும். ஸோ 1 மாதம் கழித்தோ நம்ம வந்து திரும்பவும் பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்குறோம். ஒரு 40 நாட்கள் நம்ம மருந்துகள் தொடர்ந்து எடுக்கும்பொழுது நல்ல முன்னேற்றம் வந்து தெரிய ஆரம்பிக்கும். இதில் உணவு முறைகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது எந்த மாதிரியான நம்ம உணவு முறைகளை எடுக்கணும். ஸோ உணவு முறைகளில் தொடர்ந்து நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம், அதிகமான கார்போஹைட்ரேட்ஸ் எடுப்பதும் புரோட்டீன் அதிகமாக எடுப்பதும் நம்ம குறைச்சிக்கணும். ஸோ புரோட்டீன் வந்து எடுக்கும்பொழுது ஒரு சிலருக்கு அதிகமாக புரோட்டீன் லீக்கேஜ் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அப்போ புரோட்டீன் வந்து ஒவ்வொருத்தருக்கும் எந்த அளவு எடுக்கணும்ட்டு மருத்துவர் சொல்கிறாரோ அந்த அளவுப்படி தான் நம்ம புரோட்டீன் எடுக்கணும். சில வந்து அதிகமான அந்த கீரை வகைகளோ இல்லை நான்வெஜ் வந்து எடுக்கிறது, ஸோ இது எல்லாமே நமக்கு பாதிப்பை இன்னும் அதிகமாக்கலாம். இல்லை ஒரு சிலருக்கு வந்து வாரம் 1 முறையோ 2 முறையோ இதெல்லாம் சாப்பிடுங்க அப்படின்னு மருத்துவர் ஆலோசனை கொடுத்தா நீங்கள் அதற்கேற்ற மாதிரி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அதிகமான மாவு சத்து இருக்கக்கூடிய உணவுகளும் நம்ம தவிர்த்துட்டு ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கக்கூடிய வந்து ஃபேட் கண்டென்ட் குறைச்சிட்டு ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள், கார்போஹைட்ரேட்ஸும் குறைச்சி சாப்பிடணும். அப்போது நம்ம பொதுவாக பார்த்தோம்னா கார்போஹைட்ரேட்ஸ், ஃபேட் மற்றும் புரோட்டீன் இந்த உணவுகளை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டே வரும்போது உடலில் நமக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிக்கும். முக்கியமாக கால் வீக்கம் இருந்தால் இதற்கான பற்று மருந்துகள், ஒற்றட முறைகள் இதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ ஒற்றட முறைகள் அப்படின்னு சொல்லும்போது இஞ்சி, மஞ்சள் இது தண்ணீரில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அந்த தண்ணீரை நம்ம கால்களுக்கு, கால் பாதத்திற்கு மேலே ஒற்றடம் கொடுத்துட்டு வரலாம். ஸோ இந்த மாதிரி ஒற்றடம் கொடுக்கும்பொழுதும் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளானது வெளியேற ஆரம்பிக்கும். கழிவுகளோடு சேர்த்து என்னென்னா கிட்னியோட ஃபங்க்ஷன்ஸும் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ரிவர்ஸ் ஆக ஆரம்பிக்கும். முக்கியமாக இந்த ஒற்றடம் அப்படின்னு சொல்கிறது முதுகு பக்கத்தில், அதாவது கிட்னி லொக்கேட்டாக இருக்கக்கூடிய இடத்துல வந்து நம்ம ஒற்றடம் கொடுக்கணும். ஸோ நல்லா வந்து படுத்துட்டு முதுகு பக்கத்தில் ஒரு நாளைக்கு ஒரு வேளை ஒரு 10 நிமிடங்கள் ஒற்றடம் கொடுத்துக்கிட்டே வரும்போது கிட்னிக்கு வந்து அது மிக சிறந்த ஒரு நல்ல பலனை வந்து தரக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி நமக்கு முக்கியமாக பார்த்தோம்னா அதில் இந்த ஃபேட் கண்டென்ட் அப்படின்னு சொன்னோம், இன்னொன்று ப்ரோட்டீன். ஸோ இது ரெண்டுமே குறைவாக இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம ஃபாலோ பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதனோட சேர்த்து பிளட் ப்ரெஷர் நம்ம எப்போவுமே கவனத்தில் வைக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா பிளட் ப்ரெஷர். ஸோ அப்போ பிபி நல்லா மெயின்டைன் ஆகுதா அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஸோ பிளட் ப்ரெஷர் அதிகமாக இருந்ததுன்னா அதற்கேற்ற மாதிரியான மருந்து முறைகளை நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸோ பிபிக்கு வந்து பேசிக்காக நம்ம வந்து கொடுக்கக்கூடிய தேற்றான் கொட்டை, சதாவரி, சர்பகந்தா இந்த மாதிரியான மருந்துகளை நம்ம எடுத்து பிளட் ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே சிறுநீரகத்திற்கான மருந்துகளும் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸோ சிறுநீரக பாதிப்பு இருந்து செயல்பாடு குறைவாக இருந்ததுன்னா அதற்கான சிகிச்சை முறைகள் ஒவ்வொருத்தருக்கும் வேறு வேறு மாதிரியாகவும் மருந்து முறைகளும் வேறு வேறு மாதிரியாக தான் நம்ம சிகிச்சைகள் கொடுத்துட்ருக்குறோம். ஸோ சிறுநீரக பாதிப்பு தொடர்பாக மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.